இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதியானது, தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லி, நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையினுடைய செய்தியை, எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவன் அல்லது எஜமானினுடைய ஏவலை சரியாக செய்து முடிக்கிறவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கனம் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அந்த எஜமானினுடைய வேலையை எந்த அளவுக்கு நாம் ஒரு அர்ப்பணிப்போடு கூட செய்ய முடியும், பரலோகம் அல்லது பரலோக எஜமான் எப்படி நம்மிடத்தில் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அருமையான ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் எஜமானின் மத்தியில் எப்பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை சொல்லி கொடுக்கிறார். காணாமல் போன ஒரு ஆடு 100ல் ஒரு பகுதி அது வழி தவறி போய்விட்டது என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறது நிமித்தமாக அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அதே போல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு ஒரு உவமையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேடி போய் வழிதவறி போய் கண்டுபிடித்து அதை கொண்டு வருகிற ஒரு காணாமற் போன ஆட்டை தேடி செல்லுகிற ஒரு மேய்ப்பனுடைய காரியத்தை வெளிப்படுத்தி அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்று சொன்னால், அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று சொல்லி முதல் ஒரு உவமையை சொல்லுகிறார். 2வது 10ல் ஒரு பகுதி, அதாவது அந்த நாட்களிலே குடும்ப கௌரவம் சம்பந்தமான பொக்கிஷம், பாலஸ்தீன பெண்களுக்கு கிடைக்கிற திருமண பரிசு, நமக்கு தாலி போல அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 10 வெள்ளிக்காசில் அவள் ஒரு வெள்ளிக்காசை துளைத்த பொழுது அவள் அத்தனை ஜாக்கிரதையாக தேடினது நிமித்தமாக அது கிடைத்த பொழுது, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டார்களையும் கூட வரவழைத்து அவள் சந்தோஷப்படுவாள் அல்லவா என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவதூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லப்படுகிறத, இம்மையிலும் மறுமையிலும் பிரதிபலன் கிடைத்தாலும் அதை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷம் என்ன? பரலோகத்தில் என்னுடைய காணாமற் போன தப்பிப்போன ஆடுகளை நான் மீட்டெடுக்கிறது நிமித்தமும், தவறவிடப்பட்ட ஒரு காயினை, ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறது நிமித்தமும், 2ல் ஒரு பகுதியாக துணிந்து பிரிந்து போன ஒரு இளைய குமாரன் அவன் திரும்ப வீட்டிற்கு வந்தபொழுது மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது போல, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் இவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் என்று கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த பூமியில் தன்னுடைய சீஷர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று தான் அழைத்தார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவரிடத்தில் மரித்த பின்பு பொன்னையோ பொருளையோ கொண்டு போக முடியாத, என் சந்நிதியில் வரும்பொழுது வெறுங்கையாய் வர வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த பரலோக எஜமானிடத்தில் இங்கேருந்து நம்ம எதையாயிலும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இங்கே ஆலயத்தில் வேணால் எதனாலும் கொடுத்துடலாம், காணிக்கையை கொடுத்துடலாம். அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரை சந்திக்க செல்லும் பொழுது ஆத்துமாக்களை தவிர வேறு யாரையுமே கொண்டு போக முடியாது. அதனால தான் இயேசு இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், நீங்கள் வாழும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி உங்களுடைய அநித்தியமான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிங்கள் என்று சொல். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக
ஒரு ஆழமான ஒரு கடமையை நாம் இந்த சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்தாரே, அந்த ஆண்டவர், அதாவது இந்த கிறிஸ்தவம் என்பது அது ஆண்டவரைப் போல பரிசுத்தமாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறபடியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கு அழைக்கப்படுகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை போதிக்கிற சபைகளுக்கு சென்றாலே அவர்கள் முதல்ல கேட்கிற கேள்வி, ரட்சிக்கப்பட்டுட்டியா, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டியா அப்படிங்கிற காரியங்களை கேட்பதுண்டு. அடுத்தபடியாக ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயா. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் பரிசுத்தமாகுதல் தான் அங்கே நேர பரலோகத்துக்கு போகிற தகுதி என்று சொல்லி. பரலோகத்துக்கு போகிற தகுதி பரிசுத்தமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம எதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார்? அதே போல் ஆவியினுடைய நிறைவு என்பதை நாம் நினைத்து கொள்கிறோம். அது ஒரு பட்டம் போன்றது. என்னை பரலோகம் அங்கீகரித்து எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார், அது முத்திரையாக பெற்றிருக்கிறேன் என்பதோடு கூட நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதும் நம்மை அபிஷேகிப்பதும் எதற்காக என்று சொல்லி நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், பரலோகத்தினுடைய அவசர உணர்வை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் நாம் ஓடக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். ஒரு நிமிடத்திற்கு 80க்கும் மேற்பட்டவர்கள் மரிக்கிற இந்த உலகத்தில் ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட் தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி 80 பேர் மரிக்கிற இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு வேதம் ஆண்டவரை அறிந்த நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், முதலாக மோசேயை ஆண்டவர் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த முட்செடியிலே அவனுக்கு தரிசனமான பொழுது அவன் போய் அந்த முட்செடி எரிகிறதன பக்கத்தில் போய் பார்ப்பேன் என்று அருகில் சென்ற பொழுது 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. தோலினால் செய்யப்பட்ட அந்த செருப்பு செத்த கிரியைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய சன்னிதானத்தில் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், செத்த கிரியைகளை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லி அங்கே மோசேயை பரிசுத்தப்படுத்தின ஒரு ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் அருமையான ஒரு கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தின உடனே அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கட்டளை, என் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நீ வா, உன்னை அனுப்புவேன் வா மோசே என்று சொல்லி அழைக்கிற பரலோக எஜமானுடைய துடிப்பை இந்த காரியத்தில் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல எல்லாருக்கும் ஐயோ ஐயோ என்று சொல்லி கொண்டிருந்தவன், அவன் பரலோக தரிசனத்தை கண்டபொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது அங்கே சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து அவன் தன்னண்டையே அவன் ஒரு கையில் ஒரு பிடித்த ஒரு குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு அந்த பாவம் நிவிர்த்தியான உடனே அவனுக்கு கிடைக்கிற ஒரு தரிசனம், ஒரு சத்தம், பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பரிசுத்தம் அடைந்த உடனே கேட்கிற முதல் சத்தம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டதாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவர் 6, 7, 8 வசனங்களில் இந்த சம்பவங்களை குறிப்பிடுகிறார். எரேமியாவுக்கும் அதே போல் ஒரு காரியம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.
பரிசுத்தப்படுத்துவதே ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய பணியை, அந்த எஜமானுடைய ஏவலை அல்லது உத்தரவை நாம் செய்யும்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மையும் மற்றவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக நம்மை அழைக்கிற ஒரு மகா பெரிய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிறதை சத்தியத்தின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறனே, நான் அப்படியே எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்ச, ஒரு ஆத்துமாக்களை கூட ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பின்மாற்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல் இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து நாம் நினைத்து கொள்ளுகிறோம். நாம் அப்படியே பேசி மகிழ்கிறதற்கும் அந்நிய பாஷைகளை பேசி களி கூறுகிறதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 பரமேறுகிறதற்கு முன்பாக இயேசு கொடுத்த கட்டளை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதே நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருந்து ஊழியம் செய்வீங்க, ஆத்தும ஆதாயம் செய்வீங்க. அதற்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி என் இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம். நாம் எத்தனை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராகவும் அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அபிஷேகம் கிடைத்தவுடனே இயேசு ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அப்போஸ்தலர் 8:4 சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு பரிசுத்தமும் ஆவியானவருடைய அபிஷேகமும் எஜமானுடைய காவலை காக்கும்படியாக அவருடைய ஏவலை அறிந்து அவருடைய பணியை அறிந்து அவருடைய கட்டளையை அறிந்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பணியை இந்த பூமியில் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு, இந்த அவசர தேவையை புரிந்து கொண்டு, ஆண்டவரே ஒரு நிமிடத்திலே 60 காட்டிலும் அதிகமாக 80-85 பேருக்கு மேலாக மரிக்கிற இந்த சமுதாயத்தில் நாங்கள் எத்தனை பாரமுடையவர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவருக்காக எப்படி ஓட வேண்டும் என்கிற துடிப்போடு கூட ஓடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 51 அவர் தெளிவாக சொல்லுகிறார், உற்சாக ஆவியை எனக்கு திரும்ப தந்து அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உற்சாக ஆவியை திரும்ப தந்தீங்கன்னா பாதகருக்கு உடைய வழிகளை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு உத்வேகத்தை, ஒரு பலனை நமக்குள்ளாக தந்து வழி நடத்தக்கூடியதாயிருக்கிறது. சத்தியத்தை புரிந்து கொண்டு எஜமானுடைய காவலை காக்கும்படியாக அவருடைய கட்டளைகளை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.